الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى بمحكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தாருக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகாவான். அந்த ரப்பை மக்கள் மயப்படுத்துவதற்கு தௌஹீத் என்னும் ஏகத்துவத்தை மக்களின் உள்ளத்தில் புகுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், உண்மையான முஃமின்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை உடைய நாள் ஒரு விசித்திரமான ஒரு வெள்ளிக்கிழமையுடைய தினமாகும். பல சிறப்புகள் பொதிந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நாம் அனைவரும் இந்த பள்ளி வாயிலுக்கு அமர்ந்திருக்கிறோம். ஏனைய வெள்ளிக்கிழமைகளை போன்று இந்த வெள்ளி கிடையாது. நாம் இருக்கும் வெள்ளிக்கிழமை பல சிறப்புகள். அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த மாதங்களில் ஒரு மாதம்தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த மாதத்துக்குள் ஆரம்ப 13 தினங்களுக்குள் ஒரு சரித்திரம் பொதிந்து கிடக்குகிறது. ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை பொதிந்து கிடக்குகிறது. ஒரு மனிதர்களாக பிறந்த நாம் எப்படி வாழ வேண்டும், நான் கணவன் மனைவியாக என பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற சரித்திரம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 13 தினங்களுக்குள் பொதிந்திருக்கிறது. அந்த சிறப்பு மிக்க அந்த நாளில் 9வது தினத்தில் இருக்கிறோம். இந்த 9வது தினத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இந்த 9வது தினம் இதில் யார் நோன்பு பிடிக்கிறார்களோ சியாமு யௌமில் அரஃபா, அரஃபாவுடைய இந்த தினத்தில் 9வது தினத்தில் யார் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுடைய 2 வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்ற ஒரு நற்செய்தியை இந்த உம்மத்துக்கு எத்தி வைத்தார்கள். அந்த நாளில் நாம் நோன்பு பிடித்தவர்களாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த மஸ்ஜிதில் இருந்தவர்களாக ஒரு புனிதமான இந்த நேரத்தில் நாம் குத்பாவை கேட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நேரம் எப்படி ஹஜ்ஜில் சொல்லிக் கொடுக்கப்பட போகிறதோ உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தக்வாவை அடைந்து கொள்ளுங்கள், தக்வாதார்களாக மாறிவிடுங்கள் என்று அந்த ஹஜ்ஜுடைய நாளில் அங்கே குத்பா ஓதப்பட போகிறதோ அதே குத்பாவில் நாமும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டு தக்வாவை அடைவதற்கு, தக்வாவின் வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்வதற்கு முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கும் மாதம் ஒரு புனிதமான மாதம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதம். உலமாக்கள் கூறுகிறார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 தினங்களில் அமல் செய்யக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை அல்லாஹ் கொடுக்குகிறான் என்று உலமாக்கள் விரிவுபடுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இந்த மாதம் ஹஜ் என்ற ஒரு கடமை பொதிக்கப்பட்ட மாதமாகும். இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கிறது. அந்த 5 கடமைகளில் ஷஹாதத் என்ற அந்த கடமை, அல்லாஹ்வை ரப்பாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரசூலாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கடமையை ஒவ்வொருவரும், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், படித்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடமை. அது எல்லோரும் செய்ய வேண்டும். ஏழே 4 கடமைகள் இருக்கிறது. அந்த 4 கடமைகளிலும் ஷரத்துகளும் ஷுரூத்துகளும் இருக்கிறது. தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை அல்லாஹ் எல்லோருக்கும் கடமையாக்கி இருக்கிறான். 7 வயது ஆயினால் தொழும்படி சொல்ல வேண்டும். 10 வயது ஆயினால் தொழவில்லை என்றால் அடித்து தொழுவிக்க வேண்டும் என்ற சட்டத்தை நாம் வழங்கியிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தொழுகை முழு 7 வயதாயின எல்லோருக்கும், 10 வயதாயின எல்லோருக்கும், ஆண்கள் பெண்களாகிய செல்வந்தர்கள் ஏழைகளாகிய எல்லோருக்கும் கடமையாகும். நோன்பு இருக்கிறது, நோம்பும் அதே போன்றுதான். ஆனால் மீதமாக இருக்கும் 2 கடமைகள் இருக்கிறது. அந்த மீதமாக இருக்கும் 2 கடமைகளும் அல்லாஹ் எல்லோருக்கும் கடமையாக்கவில்லை. அல்லாஹு தஆலா எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, அந்த செல்வந்தர்களுக்கு மாத்திரம் அந்த 2 கடமைகளையும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். அன்பானவர்களே, செல்வம் என்பது முசீபத் அல்ல. செல்வத்தை நாம் எந்த விதத்தில் பாவிக்க போகிறோமோ அந்த விதத்தை வைத்து அந்த செல்வம் நிஅமத்தாகவும் நிக்மத்தாகவும் மாறப்போகிறது. சஹாபாக்களுடைய வரலாற்றில் செல்வந்தர்கள் அதிகமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரீன் என்று 10 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். 10 சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களின் வரலாற்றை பிரட்டுங்கள், அதில் பாருங்கள். 4 சஹாபாக்கள்
கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். உஸ்மான் கனி செல்வந்தர் என்றே அவருக்கு பெயர். கனி என்றால் பணக்காரர் என்ற அர்த்தம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைத்து சொத்துக்களை வீசிவிட்டு வந்தார்கள். மதீனாவில் வந்து மதீனாவின் பஜாருக்குள் உழைத்தார்கள். உழைத்து மிக பெரும் செல்வந்தர்களாக மாறினார்கள். ஜுபைர் இப்னு அவாம் அவர்களும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள். அன்பு சகோதரர்களே, செல்வம் கையில் இருந்தது. அந்த செல்வத்தை வைத்து சொர்க்கத்தை சம்பாதித்தார்கள். உலகத்தை விட்டு பிரிவதற்கு முதல் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, ஜுபைர் இப்னு அவாம் ஃபில் ஜன்னா என்ற பட்டத்துடன் மரணித்தார்கள். பாந்தவர்களே, ஆகையினால் மீதமாக இருக்கும் 2 கடமைகள் இருக்கிறது, ஜகாத், ஹஜ்ஜி. இது இரண்டும் செல்வந்தர்களுக்கு உரியதாகும், செல்வந்தர்களுக்கு மாத்திரம் உண்மையானதாகும். ஜகாத் எல்லோரும் கொடுக்க முடியாது, ஜகாத் எல்லோருக்கும் கடமை கிடையாது. நாம் சதகா கொடுப்பதை போன்று ஜகாத் கொடுக்க இயலாது. ஜகாத் என்றால் அதுக்கு சட்ட திட்டங்கள் இருக்கிறது, நிசாப் இருக்கிறது, எவ்வளவு பணம் இருந்தால் கடமை என்று இருக்கிறது, யாருக்கு கொடுக்கணும் என்று இருக்கிறது. சதகாவை போன்று, சுன்னத்தான சதகாவை போன்று எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. 8 கூட்டத்தாருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த ஜகாத் என்ற கடமை இருக்கிறது. அது அல்லாஹ் செல்வந்தர்களுக்கு மாத்திரம் விதியாக்கி இருக்கிறான், செல்வந்தர்களுக்கு மாத்திரம் விதியாக்கி இருக்கிறான். இரண்டாவது அடுத்த கடமை ஹஜ்ஜும் அவ்வாறுதான். அல்லாஹ் எல்லோருக்கும் கடமையாக்கவில்லை. ஹஜ் என்ற கடமை அந்த பணத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே ஹஜ்ஜி கடமை. ஏனைய அந்த ஃபர்லாக்கப்பட்ட அந்த கடமைகளை விட சிறப்பான ஒரு அமல், கடமைகளில் சிறந்த கடமை ஹஜ் என்று சில உலமாக்கள் கூறுகிறார்கள். கலிமாவுக்கு பிறகு அல்லாஹ் விதியாக்கிய அந்த கடமைகளில் சிறந்தது எது? நோம்பா, ஹஜ்ஜா, ஜகாத்தா என்று உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் வந்த நேரத்தில் இமாமுனா காதி ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், சிறந்த கடமை ஹஜ்ஜி தான், ஹஜ்ஜி தான் சிறந்தது. ஏனென்றால் ஒருவர் தொழ வேண்டும் என்றால் பணம் செலவழிக்க தேவையில்லை. ஒருவர் தொழ வேண்டும் என்றால் உடம்பால் மாத்திரம், அது உடம்புக்குரிய இபாதத். ஒரு நோன்பு பிடிக்கிறார், அதுக்கும் பணம் செலவழிக்க தேவையில்லை, அது உடம்புக்குரிய இபாதத். ஜகாத் அது உடம்புக்குரிய இபாதத் அல்ல, அது பணத்துக்குரிய இபாதத். பணத்தால் மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டிய இபாதத் ஜகாத். ஆனால் ஹஜ் மாத்திரம் தான் உடம்பினாலும் பணத்தினாலும் சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத். அது ஹஜ் மாத்திரம் தான், அது உம்ரா மாத்திரம் தான். பணமும் இருக்க வேண்டும், பணமும் இருக்க வேண்டும், உடம்பும் சக்தி இருக்க வேண்டும். அதனால கூறுகிறார்கள், அல்லாஹ் விதியாக்கிய அமல்களில், இபாதத்துகளில் எல்லாம் கடமைதான். அந்த கடமைகளில் ஏற்றமான கடமை என்றால் அது ஹஜ் என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் இன்றைய ஜும்மாவில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் சென்று விட்டார்கள், அவர் ஹஜ்ஜும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு பெருநாளுடைய தினம். ஆனால் நான் எனக்கும் ஜகாத், எனக்கும் ஹஜ்ஜி கடமை, நான் இன்னும் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறேனே என்ற கவலை வந்திருக்கிறதா? 2019 அல்லது 2020 என்று நினைக்கிறேன், சில செல்வந்தர்கள் ஓடி வந்தார்கள்.
ஹஸ்ரத், ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் போக முடியாமல் இருக்கிறது, என்ன செய்யலாம்? நான் ஹஜ்ஜிக்கு போகல, நான் இன்று ஹஜ்ஜிக்கு போவதற்கு எத்தனை கோடி பணம் செலவழித்தாலும் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஹஜ்ஜிக்கு போகணும். ஏனென்றா 2019 20 எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு போக முடியாத நிலைமை உண்டானது. ஆனால் அல்லாஹு தஆலா பிறகும் அந்த நியமத்தை தந்தான். நம் நாட்டிலிருந்தும் ஹஜ்ஜிக்கு போகலாம் என்ற அந்த விடயத்தை தந்தான். ஆனால் யார் யாரெல்லாம் அந்த 2019 20 ஹஜ்ஜிக்கு போகணும் என்று எங்களுக்கு ஓடி வந்து கேட்டார்களோ அவர்கள் யாரும் இன்று வரைக்கும் ஹஜ்ஜிக்கு போகவில்லை. ஹஜ்ஜுங்கிறது கடமை. உலகியாவை பற்றி பேச வேண்டிய நாள் தான் இது. உலகியாவுடைய சட்டத்திட்டங்கள் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வெப்சைட்டிலையும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை படிங்கள். இன்று நாம் ஹஜ்ஜிக்கு போகாமல் இருப்பதினால் கிடைக்கும் பாவங்களை பற்றி பேசவில்லை என்றால் வேறு எந்த நாட்களிலும் பேச முடியாது. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி கடமையாக இருக்கிறோமோ அவர்கள் இந்த ஜும்மாவில் இருந்து பிரிவதற்கு முதல் நல்ல நியத்துடன் நான் ஹஜ்ஜி செய்யணும், அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜிக்கு போகணும் என்ற நியத்துடன் வெளியாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சிந்திக்குங்க. இது எப்படி என்றா 2019 இதுவரை கவலைப்பட்டவங்க ஹஜ்ஜிக்கு போகல, உம்ராவுக்கு போகல என்று கவலைப்பட்டவங்க பிறகு செல்வம் கொஞ்சம் கூடினத்துக்கு பிறகு ஹஜ்ஜ மறந்துட்டோம், உம்ராவை மறந்துட்டோம். நம்மள பகுதியில ஹஜ்ஜிக்கு போகாத எத்தனையோ பேரை நாம் ஹாஜ் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அது இன்னும் ஹஜ்ஜிக்கு போகல. ஆனா வழித்தோட்டத்துல இவர் ஹஜ்ஜிக்கு போயிருப்பார் என்று நாம் எண்ணத்துடன் ஹாஜ் வந்திருக்காரு அல்ல ஹாஜ் வந்திருக்காரு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ் என்பது அன்பானவர்களே, செல்வம் படைத்த ஒவ்வொருவரும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். நம்மள பணம் நியமத்தாக நிக்குமத்தாக மாறுவதற்கு அல்லாஹ் சோதிப்பதற்குரிய ஒன்றுதான் ஹஜ்ஜி. நான் பணத்தை சரியாக சம்பாதித்திருக்கிறேனா, சரியாக செலவழித்திருக்கிறேனா என்று பார்ப்பதற்குரிய சோதனைக்குரிய ஒன்றுதான் ஹஜ். அன்பார்ந்தவர்கள், ஒரு சரித்திரத்தை சொல்லவா? அல்லாஹு தஆலா குர்ஆனில அஸ்ஹாபுல் புஸ்தான் தோட்டவாசிகளுடைய சம்பவத்தை சொல்லுகிறான். அந்த பணத்தை சரியாக பாவிக்கிறவங்க, தகப்பன் கொடுத்த பணம் தகப்பன் இருக்கும் போதும் அந்த பணத்துக்குரிய அனைத்து ஹக்குகளையும் சரியாக செய்தார். தகப்பன் மரணத்திற்கு பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் பேர் வந்து சிந்திச்சாங்க, வாப்பா ஒரு நோயாளி, அவருக்கு இந்த பணத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் என்று தெரியா, வாப்பா செஞ்ச தவற நாம் செய்ய இயலாது, நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க இயலாது, அதனால நம்ம பகலையில போய் அறுவடை செய்யறல, நம்ம யாருக்கும் தெரியாமல் இரவுக்கு சென்று நாம் நம்ம தோட்டத்தை அறுவடை செய்வோம் என்று பிள்ளைகள் போனார்கள். இரவு நேரம் தோட்டத்தை காணவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் நாம் வழி தவறி வந்து விட்டோம், ரோங் வேயில் வந்து விட்டோம், நாளைக்கு வந்து பார்ப்போம் என்று. நாளைக்கு வந்து பார்த்தார்கள், தோட்டத்தை காணவில்லை, தோட்டத்தை காணவில்லை. அல்லாஹ் அந்த தோட்டத்தை அழித்து விட்டான். பனி இஸ்ராயேலுடைய காலத்தில் 3 இருந்தார்கள், மொட்டையன், குருடர், வெண்குஷ்டம் பிடித்தவர். 3ஐயும் அல்லாஹ் சோதித்தான்.
மூவரிடத்திலும் ஒரு மலக்கை அனுப்பி உங்களோட தேவைகளை கேட்டான். மூவரும் எங்களுக்கு குறைகள் நீங்க வேண்டும், எங்களுக்கு கையில் பணம் வர வேண்டும், ஆடு வர வேண்டும், மாடு வர வேண்டும் என்று ஒரு ஆளும் செல்வத்தை கேட்டார்கள். அல்லாஹ் அந்த மூவருக்கும் தன் குறைகளை நீக்கி செல்வத்தை கொடுத்தான். பெரும் செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள். நம்மளையும் நாம் இந்த நேரத்தில் உற்று நோக்கணும். தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது செய்யா உடுத்த உடுப்பில்ல, அழுது கொண்டு எதுவும் தெரியாம இந்த உலகத்தில் பிறந்தோம். அல்லாஹ்தான் நம்மளை செல்வந்தனாக மாற்றினான். அல்லாஹ்தான் நமக்கு செல்வத்தை தந்தான். அல்லாஹ்தான் நமக்கு பரக்கத்தான தொழிலை தந்தான். எல்லாம் அல்லாஹ்தான் தந்தான். எப்படி அந்த மூவருக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானோ அதே போன்று செல்வத்தை நமக்கும் தந்தான். கொஞ்ச காலம் போயினதுக்கு பிறகு மூவரும் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் ஒரு மலக்கை ஏழையின் தோட்டத்தில் அனுப்பினான். அனுப்பி அவன கஷ்டத்தை முறைப்பாடு செய்து அவனத்தில் பணத்தை பெற்றுக்கொள் என்ற நிபந்தனையுடன் அனுப்பினான். அந்த மூவரில் 2 பேர் மறுத்தார்கள். நாம் அந்த கஷ்டத்தை போக்க மாட்டோம். இது அல்லாஹ் எங்களுடைய மூதாதையர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தந்த பணம் என்று பெருமை அடித்து அனுப்பினார்கள். அதில் ஒருவர் மாத்திரம் சொன்னார், அடியானே, இது எனக்கு அல்லாஹ் தந்த பணம், உனக்கு எவ்வளவு வேணுமானாலும் எடுத்துக்கொண்டு செல்லென்று சொன்ன நேரத்தில் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? யார் 2 பேரும் மறுத்தார்களோ இருவருடைய பணத்தையும் அல்லாஹ் பிடுங்கினான். பிடுங்கி அந்த 3வது நபருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த 2 சரித்திரத்தையும் இந்த இடத்தில் முன்வைக்கிறேன் என்றால், நாம் ஹஜ்ஜிக்கு போகாமல் அடுத்த வருஷம் போவோம், அடுத்த வருஷம் போவோம், நானும் என்ற மனைவியும் போறண்டா 50 லட்சம் 5 மில்லியன் செலவாகும். அந்த பணத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறதுக்கு மனம் வருதில்லை, கவலையாக இருக்கு. 50 லட்சமா? நானும் என்ற மனைவியும் போறேன், 50 லட்சமா? எப்படி அப்பா கொடுக்கிற, எப்படி அப்பா ஈமான் வார என்று நினைச்சு அந்த பணத்தை அப்படியே வச்சு கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாமலேயே நம்முடைய பணம் கரைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விதத்தில் நோய் என்று அல்லாஹ் ஒன்றை உருவாக்கி நோயினால் அழித்துக் கொண்டிருக்கிறான். சீதனம் என்ற ஒன்றை உருவாக்கி அல்லாஹ் அதை நீ அனுபவிக்காமல் இன்னொருவரை வைத்து அல்லாஹ் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ்வுடைய சோதனை வரண்டா நெருப்புதான் மரணம் என்று ஷரத்து அல்ல. அல்லாஹ்வுடைய சோதனை வரண்டா சுனாமி தான் மரணம் என்று ஷரத்து அல்ல. அல்லாஹ்வுடைய சோதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரலாம். நீ ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறாயா, உன்ன பணத்தை நாங்கள் ஒவ்வொரு விதத்திலும் அடித்துக் கொண்டிருப்போம். நம்மள்ட்ட ஒரு வளம் ஒன்று வந்துட்டு 55 வயசுக்கு மேலாயிரம் ஹஜ்ஜை பத்தி சிந்திக்கிறோம். நம்ம வாலிபர்களும் நல்ல இளந்தாரி பருவத்தில் இருக்கக்கூடிய நம்ம அதிகமானவங்க ஹஜ்ஜுக்கு போறேன். ஏன்னா அவங்க யோசிக்கிற இன்னும் கொஞ்சம் பாவம் செய்வோம், ஒரு 50 வயசு வரைக்கும் பாவத்தை செய்வோம், 50 வயசு வரைக்கும் பாவத்தை செஞ்சுட்டு மொத்தமா கழிட்டு வருவோம். அப்படித்தானே சிலாக்கள் சொல்றப்ப, நாங்க 50 வயசுல இனி பள்ளிக்குலா, நாங்க 50 வயசானா பள்ளிக்குலா. ஏன்னா அவங்கதானே அவங்களோட மௌத்த எழுதி வச்சிருக்கிறாங்க, நாங்க 50 வயசுக்கு போறதா மௌத்தாவோம் என்று. அன்பார்ந்தவர்களே, அந்த வளமையை மாற்றுங்கள். வயதாளிகளுக்கு ஹஜ்ஜை 50 வயசானத்தான ஹஜ்ஜிக்கு போகணும் என்பதை மாற்றுங்கள். 50 வயசானதுக்கு பிறகு பாவம் பாக்கிய கவலையா இருக்கு. சிலாக்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க 55 வயசு 60 வயசுல
ஆஜியார் பெரும் பெரும் செல்வத்தை உழைச்சவரு. அவர் ஆரம்ப நல்லா சக்தி இருக்கும் போது ஹஜ்ஜிக்கு போகல. இப்ப 60 வயசானது ஹஜ்ஜிக்கு போறாரு. அதை தள்ளி கொண்டுதான் போறாங்க. வீல் சேரை வச்சுதான் தவாபு செய்யப்படுகிறது. சை செய்யப்படுது வீல் சேர்ல. அரபாவுல ஒரு அரை நாளைக்கு தங்கலாம். அரபாவுடைய சட்டம், அரபா மைதானத்துல ஒரு நிமிஷமாவது தங்கணும். ஒரு அரபா மைதானத்துக்கு போய் ஒரு நிமிஷம் தங்கினாலும் அது ஹஜ்ஜி கூடும். இப்ப ஹாஜியாருக்கு அந்த அரபா மைதானத்துக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்து அல்லாஹ்ட்ட தன் கஷ்டத்தை முன் வைக்கிறதுக்கு இயலாம இருக்கு. ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில வயசாளிகளுக்கு இயலாம ஹெலிகாப்டர்ல வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அரபா மைதானத்துல வச்சுட்டு கூட்டிட்டு போற. ஒருவேளை 2 விதத்துல வைக்கலாம். அவங்களை ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்யறவங்க அதனால வந்திருக்க கூடியவங்களும் இருக்கலாம். அதே போல ஹஜ்ஜிக்கு போகாத தள்ளார வயசுல வந்து செஞ்சவங்களும் இருக்கலாம். அதனால அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, செல்வந்தர்களே, நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் உடம்பினால் நல்ல சக்தி இருக்கும் போதுதான் நான் ஹஜ்ஜிக்கு போவது. 50 வயசாயினா 55 வயசாயினா தான் நான் ஹஜ்ஜிக்கு போவேன் என்ற வளமையை மாற்றிக்கொள்ளுங்கள். சிலாக்களை பார்க்கிற நேரத்துல நம்மளுக்கும் பொறாமையா இருக்கு. நாங்க உம்ராவுக்கு போன நேரத்துல ஸ்ரீலங்காவில இருந்து நான் 2012 அந்த காலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் இந்த சரித்திரத்தை பற்றி சொல்லணும்டா, எப்படியான மனுஷங்கள் எல்லாம் போறாங்க. நம்ம நினைச்சா இன்றைக்கு சில செல்வந்தர்கள் நினைச்சா தனி ஜெட்ல ஹஜ்ஜிக்கு போய் வரலாம். தனி ஜெட் எடுத்துட்டு போய் ஹஜ்ஜிக்கு போய் வரலாம். போன நேரத்துல காலியில இருந்து ஒரு குடும்பம் வந்துருந்துச்சு. காலியில இருந்து உம்ராவுக்கு. என்ன விஷயம் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு வீடு இல்லை. வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க நியத்து வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் நான் உம்ராவுக்கு போகணும். எப்படி போகணும்? அல்லாஹ்வுடைய கஸானா விசாலமானது. என் குடும்பத்தோட போகணும். உம்ராவுக்கு போறது மாத்திரம் அல்ல, அந்த நோம்புடைய காலத்துல அந்த உம்ராவுக்கு வந்திருக்க கூடியவங்களுக்கு நான் சஹர் உணவும் கொடுக்கணும். எப்படி பெரிய நியத்! இங்க பார்த்தா இருக்கிறதுக்கு வீடு இல்ல, வாடகை வீட்டுல குடும்பம் நியத்து வைக்குது. நாங்க உம்ராவுக்கு நோம்புடைய காலத்துல போகணும். போறது மாத்திரம் அல்ல, அங்க இருக்கக்கூடிய உம்ரா செய்ய வரவங்களுக்கு நாங்க சஹர் உணவை சமைச்சு கொடுக்கணும். நீயத்தோட வாராங்க. அல்லாஹ் அந்த நீயத்தை கபூல் செய்தான். துவா கேட்டாங்க, துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். முழு குடும்பமும் உம்ராவுல நிக்கி உம்ராவுல நின்றுட்டு ஸ்ரீலங்காவோட அந்த நேரத்தில் பெரும் பெரும் உலமாக்கள் வந்திருந்தாங்க. அந்த 50-60 பேருக்கு 10 நாளும் அவங்கள கையால சமைச்சு சஹர் உணவு கொடுத்துறாங்க. செஞ்சு பாருங்க. சில நாம் இன்றைக்கு நினைச்சா நான் உம்ராவுக்கு போகலாம், நான் நினைச்சா ஹஜ்ஜிக்கு போகலாம் என்று பணம் இருக்கு, ஆனால் ஈமான் இல்லாமல் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், ஹஸ்ரத் நான் உம்ராவுக்கு போகணும் என்று கஷ்டப்பட்டு பணத்தை சேகரிச்சு நான் நினைக்கிறேன் 5 வருஷமாக பணத்தை சேகரிச்சிருப்பாரு. சேகரிச்சு குடும்பத்தோட உம்ராவுக்கு போயிட்டு வந்தாரு. குடும்பத்தோட உம்ராவுக்கு போயிட்டு வந்து உடனே வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஹஸ்ரத் நான் உம்ராவுக்கு போய் கேட்ட துவா என்ன தெரியுமா?
நான் ஹஜ்ஜிக்கும் போகணும் யா அல்லாஹ். என் உம்ராவுக்கு எடுத்துட்டாய். உம்ராவும் ஒரு ஃபர்லு, எப்படி ஹஜ்ஜி ஒரு ஃபர்லோ உம்ராவும் ஒரு ஃபர்லு, எப்படி என் உம்ராவுக்கு எடுத்தாயோ நான் ஹஜ்ஜிக்கும் போகணும் யா அல்லாஹ் என்று நான் நியத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். நியத்து வச்சுட்டு வந்து நான் ஒரு வளவை வாங்கி போட்டிருக்கிறேன். அந்த வளவு நான் ஹஜ்ஜிக்கு போறதுக்கெண்டே நான் வாங்கி வச்சிருக்கிறேன். அவருக்கு ஹஜ்ஜி கடமையும் இல்லை, அவருக்கு உம்ரா கடமையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பீங்காங்கோப்ப பிசினஸ் செய்யற, பீங்காங்கோப்ப பிசினஸ், அவரு உம்ராவுக்கு போயிட்டு வராது. ஆனா செல்வம் படைச்ச நாம் இன்னும் உம்ராவுக்கு போகல, ஹஜ்ஜிக்கு போகல. ஏன்னா 50 வயசு ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை நான் இந்த இடத்தில் முன்வைக்குகிறேன். பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்க தம் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். என்னண்டா, என்ற வாப்பா இருக்கிறாரு, என வாப்பாவுக்கு ஹஜ்ஜி கடமையான வாப்பா, உம்ரா கடமையான வாப்பா. ஆனா வாப்பா எங்களுக்கு உழைச்சி உழைச்சி தந்தத்தினால என வாப்பா உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகாம மௌத்தாயிட்டாரண்டா என்ன செய்யறப்ப? சில ஹாஜியார் மாதிரி எனக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல 10 நாட்கள் தான் அல்லது 15 நாள் தான் உம்ராவுக்கு போகலாம். இப்ப சில ஹாஜியார்மாருக்கு 3 மாசம் விசா கிடைக்குது என்று சொல்லிட்டு எத்தனை பேர் நோன்புக்கு முன்னால உம்ராவுக்கு போய் உம்ராவை செஞ்சுட்டு அந்த 30 தினங்களையும் அந்த ஹரம் ஷரீஃபில் கழித்து விட்டு வருகிறார்கள். ஒரு ஹாஜியார் என்று சொன்னாரு, ஹஸரத் நான் 15 வருஷமாக, கொரோனாக்கு முன்னால 15 வருஷமாக என கடைசி 10 இருக்கிறது, நோம்புடைய கடைசி 15 வருஷமாக என ஹரம் ஷரீஃப்ல அன்னைக்கு ஆசை வரணும். அன்பார்ந்தவர்களே, அவரும் பணக்காரர் தான், அவரும் பணத்தை கஷ்டப்பட்டு தான் உழைச்ச. ஆனா அந்த பணத்தை நல்ல விஷயத்துல செலவழிக்கிறாரு, அங்க போய் துவா செய்யறாரு, பிள்ளைகளுக்கு துவா செய்யறாரு. இன்னொரு சரித்திரம் தெரியுமா? நம்மகிட்ட ஒரு வளம் ஒன்று புள்ள கிடைக்காதவங்க 2 விதத்துல நீக்கி, கொஞ்சம் பேர் பரிசாரிட்ட ஓடுற புள்ள இல்ல, நீக்கி பரிசாரிட்ட ஓடுற, கொஞ்சம் பேரு காபத்துல்லாவுக்கு ஓடுற. காபத்துல்லாவுக்கு யார் யாரெல்லாம் போய் அங்கு துஆ செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் அந்த சரித்திரம் பொறைந்த, அந்த சரித்திரம் உள்ள இடம்தான் மக்கா, மதீனா. மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குழந்தை பாக்கியம் இல்லாம 80 வருஷமாக துஆ செஞ்சாங்க. ஒரு நாள் 2 வருஷம் அல்ல, 80 வருஷமாக துஆ செஞ்சாங்க. 80 வருஷமாக துஆ செஞ்சு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். முதலாவது மனைவி ஊடாக கொடுக்கிற அல்லாஹ், 2வது மனைவி ஹாஜரா அம்மையார், அவர்களுக்கு தான் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற குழந்தையை கொடுத்தான். துஆட பவரை பாருங்க. புள்ள இல்லைன்னு துஆ செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு புள்ள இல்லைன்னு நம்மள போல இல்ல, 80 வருஷமாக துஆ செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் முதலாவது மனைவியால கொடுக்கல, 2வது மனைவி அன்னை ஹாஜராக ஊடாக அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். அதோட நிப்பாட்டல்ல, முதலாவது மனைவிக்கும் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான், ஹஜ்ரத் இஸ்ஹாக். அதோட அல்லாஹ் நிப்பாட்டல்ல, குழந்தையை மட்டும் கொடுக்கல, 2 குழந்தையையும் அல்லாஹ் நபியாக்கி கொடுத்தான்.
2 குழந்தைகளையும் வந்தா நபியாக்கி கொடுத்தான். நபியாக்கி கொடுத்தது மட்டுமல்ல, அதற்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களும் அந்த 2 குழந்தைகளூடாக வந்த வம்சத்தில் இருந்துதான் வந்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த சரித்திரம் போதித்த தினத்துல, அந்த சரித்திரம் போதித்த இடத்துல நாம் அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் 10 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை என்று நாம் துஆ கேட்போமே, ஆனால் சுப்ஹானல்லாஹ் வந்து சொன்னாங்க, ஹஸ்ரத் நாங்க ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போயிட்டு அடுத்த வருஷமே அல்லாஹ் எங்களுக்கு குழந்தையை தந்துட்டான். இன்னொரு ஆள் போனார் உம்ராவுக்கு, என்ன பிள்ளைக்கு சரியான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டு அந்த மாப்பிள்ளையில ஏதோ ஒரு பிரச்சனையில அவருக்கு கேன்சல் ஆயிட்டு மாப்பிள்ளை. ஏண்டா ஏன் நான் சொல்லணும்டா, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம் அங்கே காபாவுக்குள் இருக்கிறது. 15 இடம் இருக்கிறது. அங்கே 15 இடத்திலிருந்து யார் துஆ கேட்கிறார்களோ அல்லாஹ் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அவரு நான் சொன்னவரு எந்த ஒன்றும் செய்யல, அப்படியே இருந்தப்பா எல்லாத்தையும் போட்டுட்டு உம்ராவுக்கு போயிட்டாரு. உம்ராவுக்கு போய் அந்த அவரை பிள்ளையையும் கூட்டிட்டு போனாரு. போய் அங்க போய் அல்லாஹ்ட்ட முன் வைச்சாரு, அல்லாஹ் என்ன நிலைமை இப்படித்தான் இருக்கு. உம்ராவில் இருந்து வாராரு. 20 நாளைக்குள் எந்த மாப்பிள்ளை கேன்சல் ஆகி போனிச்சோ அந்த மாப்பிள்ளையை விட சிறந்த மாப்பிள்ளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் ருசித்தவர்களுக்கு தான் தெரியும், பார்வையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. நாமும் அந்த காபாவுக்குள் கால் வைக்க வேண்டும். அந்த காபாவுக்குள் நானும் கால் வைத்து அங்க இருக்கும் புனிதமான இஸ்லாம் வளர்ந்த இடம், இஸ்லாம் உண்டாய இடம், அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட போய் துஆ செய்யணும். ஆரம்பத்துல சொன்ன பிரகாரம் யார் யாருடைய வாப்பா அம்மாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி ஹஜ்ஜ செய்யாமல் யார் யாரெல்லாம் மரணிச்சாங்களோ, பிள்ளைகளாகிய நீங்கள் வாப்பா ஹஜ்ஜு செய்யாமல் மரணிச்சதுக்காக வேண்டி அந்த கபருக்குள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார். உனக்கு நான் செல்வத்தை தந்தேனே, உனக்கு ஹஜ்ஜை கடமையாக்கினேனே, ஏன் நீ ஹஜ்ஜி செய்யல? ஏதோ ஒரு விதத்துல செஞ்சுட்டு போய்த்தாரா? அந்த தீங்கை, அந்த அதாவை நீங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்றால் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருவரை நியமியுங்கள். தொழுகைக்கும் அப்படி இல்லை. ஒரு ஆள் தொழாம போய்த்தாரு, 2 வருஷமாக தொழல. இப்ப அவரு கபருக்குள்ள இருக்காரண்டா, அவருக்கு பதிலாக இங்க தொலையலாம். ஆனா ஹஜ்ஜ மாத்திரம் அல்ல அப்படி வச்சிருக்கிறான். ஒரு ஹஜ்ஜி செய்யாம மௌத்தாயிட்டாரா, அவருக்கு பகரமாக நம்ம ஒருவரை நியமிச்சு என் வாப்பாவுக்கு பகரமாக நீங்க போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாங்க, அனுப்பி வைங்க. சொத்து பிரிக்க கூடையும் வாப்பா மௌத்தாகி சொத்து பிரிக்கிற சந்தர்ப்பத்தில் 2 விடயத்தை பார்க்கணும். ஒன்று, என்ன வாப்பா ஜகாத்தை சரியாக கொடுத்தவரா? அப்படி ஜகாத்தை சரியாக கொடுக்கலண்டா பாப்பா விட்டுட்டு போன பணத்திலிருந்து ஜகாத் எல்லாம் இருக்கணும். 2வது, என்ன வாப்பா ஹஜ்ஜிக்கு போகாம மௌத்தாயினாரா, இப்ப 25 லட்சம் ரூபாய் ஹஜ்ஜிக்கு போக தேவைண்டா அந்த 25 லட்சம் ரூபாவையும் ஒதுக்கணும். ஒதுக்கி தன் ஃபர்லான ஹஜ்ஜ முடிச்ச ஒரு ஆள்கிட்ட அல்லது மகன் தன்னுடைய ஃபர்லான ஹஜ்ஜ முடிச்சிட்டாரண்டா அவர் வாப்பாக்கு ஒரு ஹஜ்ஜ செஞ்சுட்டு வரணும். இது சட்டம். ஆகிய அன்பார்ந்தவர்கள், நியத்து வையுங்கள். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பணம் இருந்தும் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் எனக்கு இன்னும்
நபியுடைய தர்பாருக்கு போய் சலாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரலண்டா நம்மளவுல கை சேதமானவர்கள் இருக்க முடியுமா? உத்தம நபி, இரக்கமான நபி. நபியுடைய பிறந்த தினம் வந்தால் தலையில் பச்சை தொப்பி போட்டு நாம் கொடி கட்டி, நபியுடைய பிறந்த தினமே நாம் அப்படி இப்படிலாம் செய்யணும். நபியை பத்தி கேட்டா கவலை வருகுது, நபியை பத்தி கேட்டா சிந்தனை வருகுது. ஆனா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறானே, அந்த செல்வத்தினால நான் பல நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணம் சென்றிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு இன்னும் நசீபாக்கலையே. என் உத்தம நபி, நான் இஸ்லாமாக மாறுவதற்கு காரணமாக இருந்த நபி, அந்த நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மதீனாவுக்கு சென்று நபி நடந்த இடம், அந்த மதீனாவுல ஒரு நாள் நபி நடந்து இருந்த இடம். சில உலமாக்கள் இருந்தாங்க, ஹசரத் இஸ்மாயில் ஹசரத் இருந்தாங்க. மதீனாவுக்கு சென்றாங்கண்டா செருப்ப கலத்திடுவாங்க, செருப்ப போட மாட்டாங்க. ஏனென்றா அவங்கள பேணுதல், இது நபி நடந்த இடம், இந்த நபி நடந்த இடத்துல நான் செருப்ப போட்டுட்டு நடக்க ஏழாண்டு செருப்ப கலத்திடுவாங்க. அந்த இடத்துக்கு போய் நபி அதிகமாக என்ன செய்வாங்கண்டா, ஜன்னத்தில் பக்கீக்கு சென்று என்ன செய்வாங்கடா, சலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவனை துவா செய்வாங்க. அந்த இடத்துக்கு போற பாக்கியம் கிடைக்குது இல்லையே. சொர்க்கத்துக்குள்ள போகணும் என்று ஆசை வைக்கிறோம், சொர்க்கம் எனக்கு வரணும் என்று ஆசை வைக்கிறோம். அங்கே உலகத்துல சொர்க்கம் அந்த மதீனாவில் இருக்கிறது, அந்த தூண்கள் இருக்கிறது, வெள்ள காபட் போட்ட இடங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் வீட்டுக்கும் என் மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கிறது, சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று சொன்னார்களே. அந்த பூஞ்சோலையில் போய் நாம் ரஹ்மான் பள்ளி வாசலில் ரெக்காபட்டில் தொழுகிற நம்ம செல்வந்தர்கள் இன்னும் அந்த மதீனாவுக்கு சென்று நபி சொன்ன அந்த சொர்க்க பூஞ்சோலையில் அந்த வெள்ள காபட்டில் இன்னும் தொழக்கூடிய பாக்கியத்தை தரலண்டா, செல்வம் இருந்து பணம் இருந்து சொத்து இருந்து என்ன பலன் அன்பானவர்களே. இன்னும் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். முஃப்தி தக்கி ரஹிமஹுமுல்லாஹ் அவங்க கிதாபுல ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஜமாத் ஒன்று மதீனாவுக்கு சென்றிருக்கிறது. நோம்பு திறக்கிற நேரத்தில் தெரியும், மதீனாவுல சுஃப்ராவை விரிப்பாங்க, சுஃப்ராவை விரிச்சு ஈச்சம்பழம் தண்ணீர் எல்லாம் வைப்பாங்க. மகரிபுடைய இகாமத் சொல்ற நேரத்துல அப்படியே சுத்துவாங்க, சுத்தி அத பாஸ்கெட் பேக்ல போட்டுருவாங்க. இப்படியான சந்தர்ப்பத்துல அந்த ஜமாத் பார்த்து கொண்டிருக்குது. இப்ப இகாமத் சொல்லப்படுகிறது, அந்த சுப்ரா சுத்தப்படுகிறது. அந்த சுப்ராவோட இருந்து ஒரு சின்ன ஒரு பிள்ளை அதுல இருக்கிற மிச்சமாக இருக்கும் அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து ஒரு பேக்குக்குள்ள போடுறாரு. அப்ப இவங்க பார்த்துட்டு மகரிப தொழிட்டு அந்த மகனை, அந்த சிறுவனை சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்கிறாங்க, மகன் என்ன நீங்க இப்படி செஞ்சீங்க, என்ன காரணம்? அந்த மகன் சொன்னாரு, வாப்பா எனக்கு இல்ல, வாப்பா மௌத்தாயிட்டாரு, உம்மா மட்டும்தான் எனக்கு இருக்கி, எங்களுக்கு உழைச்சி தாரத்துக்கு ஒத்தருமே இல்ல, இந்த மதீனாவுல இப்படி கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டான் எங்களை காலம் ஓடிக்கொண்டிருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஜமாத் சொன்னிச்சு, அப்படின்னா நீங்க எங்களோட வாங்க, பாகிஸ்தானுக்கு போவோம், அங்க எங்களை மதரசா இருக்கு பின்னூரி, அங்க உங்களோட ஃப்ரீயாக நாங்க ஓத வைக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? நாங்களும் அங்க இருந்திருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான்ல எந்த ஒரு மதரசாவிலையும் மாத சந்தா எடுக்கிறல்ல, மாத சந்தா எடுக்கிறல்ல.
அங்க ஃப்ரீயாகத்தான் ஓதுற. மௌலை ஆயிட்டு நாங்க முஃப்தி படிக்கிற நேரத்துல அங்க இருக்கிற மதரசாவுல எந்த பணமும் கொடுக்கறல்ல. நாங்க பெரிய கோர்ஸ் செய்யறதுனால என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு இந்தியா காசு 3000 ரூபாய் படி எங்களுக்கு சம்பளம் தருவாங்க. அது இந்தியா பாகிஸ்தான் அந்த பரக்கத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். நாமும் உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நியத் வைங்க. நியத்துக்கு காசு இல்ல, அல்லாஹ் ஹஸானா விசாலமானது. நான் இப்படியானத்தை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்ல, நியத்து வச்சா போதும். அன்பார்ந்தவர்கள், ஆகையால இப்ப சொல்லப்படுகிறது, மகன் சொல்றாரு, நான் போய் எங்க உம்மாட்ட போய் ஒரு மசூரா ஒன்று செஞ்சுட்டு வாரேன். போய் மசூரா செய்யறாரு. உம்மா சொல்றா, நீங்க போங்க மகன் என்று சொல்லிட்டா. ஒரே ஒரு பிள்ளைதான். இப்ப என்ன நடக்குது, இவர பாஸ்போர்ட் எல்லா விஷயமும் முடிக்கப்பட்டு விசா அடிக்கப்பட்டு ஏர்போர்ட் போறதுக்கு டிக்கெட் போட்டாச்சு. இப்ப ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு பொடியனை தேடினா, சிறுவனை தேடினா சிறுவனை காணல. தேடி பார்க்கிறாங்க. அந்த மகன், அந்த சிறுவன் நபியுடைய ரவுதாவுக்கு முன்னால் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். நபியுடைய கபரை நோக்கி அழுது கொண்டிருக்கிறான். ஜமாத் போய் கேட்குது, மகன் ஏர்போர்ட் போறதுக்கு நேரம் ஆயிட்டு, வாங்க வாங்க. அந்த சிறுவன், பருவ வயது அறியாத சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட வாழண்டா. நபியுடைய ரவுலா அங்க பாகிஸ்தான்ல கிடைக்குமா? சின்ன பிள்ளை. வந்த ஜமாத் சொன்னிச்சு, அப்படி கிடைக்கிறேன்டா நாங்க இஞ்ச வர, நபியுடைய ரவுலா இஞ்சதான் இருக்கும். அந்த சிறுவன் சொன்னான், நான் பசித்திருந்தாலும் தாகித்திருந்தாலும் நான் சாப்பிடாட்டியும் பிரச்சனை இல்ல, இந்த மதீனாவை விட்டு, நபியுடைய அந்த ரவுலாவை விட்டு, நபியுடைய கபரை விட்டு எனக்கு பிரிந்து வர முடியாது என்பதை சொல்லி அனுப்பினார். பார்த்தவர்களே, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடியவன் அந்த சிறுவனுக்கு அந்த நபியுடைய ரவுலாவின் அந்த கபரின், அந்த புனிதமான கபருடைய சிறப்பு வழங்கியது. சலாம் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். ஒரு வியாழக்கிழமையும் உம்மத்துக்குரிய அமல்கள் நபிக்கு காண்பிக்கப்படுகிறது என்றால், என் அமல், நான் மதீனாவில் செய்யற அமல் நபிக்கு பக்கத்தில் இருந்துட்டே காண்பிக்கப்பட போகிறது. சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத பொரியலுக்கு அந்த ரவுதாவின் பெருமதி விளங்கு என்றால், நாம் செல்வந்தர்கள், பணக்காரர்கள், சொத்து சேர்க்கக்கூடியவர்கள், கோடிக்கணக்கில் பணம் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் நபியுடைய ரவுதாவுக்கு போகாத பாக்கியம் இன்னும் கிடைக்கலண்டா, நம்முடைய பணம் இருந்து என்ன பலனுங்கிறதை நீங்க சற்று சிந்திக்கலாம் பாந்தவர்களே. ஆகையினால் இவ்வளவு நேரமும் பேசியது எதற்கென்றால், நம்ம நீயத்து வைக்கிறோம் என்பதற்குத்தான். போகாதவங்களை குத்தி காட்டுவது அல்ல நோக்கம் எங்களுடைய. ஹஜ் என்பது கடமை. அந்த கடமையை நாம் ஒவ்வொரு கடமையானவர்கள் ஒவ்வொரு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகையினால் நியத்து வைப்போம். இந்த வருடம் சென்று விட்டது, உம்ராவுடைய பாக்கியத்துக்கு நியத்து வைப்போம். ஹஜ்ஜிக்கு நான் உறுதியான நியத்து வைப்போம். அல்லாஹ், நான் உறுதியான, அல்லாஹ்வை ஏமாத்திர நியத்தில்ல, உறுதியான நியத்தை வைப்போம். யா அல்லாஹ், நான் அடுத்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போறதுதான். அதுக்குரிய செல்வத்தை ஒதுக்குங்க, அதை வேறையாக வைங்க, மனைவியை தயார் செய்யுங்க. மனைவிக்கு தொழுகை இல்லையா, தொழுகையை பற்றி விளங்கப்படுத்தி, என் மனைவி அங்க இருந்து வரும்போது, அங்க ஹஜ்ஜில் இருந்து வரும்போது ஒரு அவுலியாகத்தான் திரும்பி வர வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த ஹஜ்ஜுடைய 13 திறங்கள் இருக்கிறது. அந்த 13 திறங்களில் நாம் படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு குடும்பம், ஒரு மனைவி, அன்னை ஹாஜரா, அந்த ஹாஜராவுடைய ஒரு வார்த்தை போதும் என் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு. 11 வயசுல
80 வருஷத்துக்கு பின்னால கிடைச்ச பிள்ளைய அல்லாஹ் சொல்றான், நீங்க விட்டுட்டு போக என்று சொல்றான். விட்டுட்டு போற நேரத்தில் மனைவி கேட்கிறாங்க, எங்க போறீங்க என்று கேட்கிறாங்க. மனைவி சொல்றா, கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நான் போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மனைவியின் வார்த்தைக்குள் வந்தது, அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை வீணாக்க மாட்டான். அப்படி என்று அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை வீணாக்க மாட்டான். நீங்க போய் வாருங்கள். இந்த வார்த்தை என் மனைவியின் வாயிலிருந்து வர முடியுமா? அதை உருவாக்குங்க. உதுஹியாவுடைய நாள். ஏன் அந்த உதுஹியா நாங்களும் விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த உதுஹியா ஏன் சுன்னத்தாக்கப்பட்டது? அந்த குழந்தையை சிறிய வயதில் விட்டு சென்றார்கள். பிறகு 11 வயசில் சந்திக்கிறார்கள். பிள்ளையை அரவணைக்கிறார்கள். கணவர்களுக்கு பிறகு கிடைத்த குழந்தை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் திருப்பி கனவின் ஊடாக அறிவிக்கிறான், உங்களோட குழந்தையை அறுக்கும்படி. ஒரு குழந்தை எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணம். நாம் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம், பெரும் பெரும் படிப்புகளை கொடுத்திருக்கிறோம். ஆனால் நான் மரணிச்சத்துக்கு பின்னால என்ற பிள்ளை எனக்கு அவனை எதுவாவது செய்வானா என்கிறத சிந்திச்சு வளர்த்தோமா? என்ன நடக்குது? சொல்லப்படுகிறது அறுக்கும்படி. அறுப்பதற்கு கூட்டிக் கொண்டு போற நேரத்தில் ஷைத்தான் பல தடவை கெடுத்தான். மகன் போய் கேட்கிறாங்க, யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபாகும், உங்களை அறுப்பதாக நான் கனவு கண்டேன். 11 வயசு புள்ள சொல்லுதோ, வாப்பா நீங்கள் அல்லாஹ் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். மனைவியும் சொல்லுகிறாள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தேவைக்கு போறீங்களா? அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இஞ்சால புள்ள சொல்லுது, அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதற்கு சுன்னத்தாக்க உதுஹியா. அந்த உதுஹியாவை நியத்து வச்சு கொள்ளுங்க. இந்த உதுஹியாவை கொடுக்கணும். கொடுக்கிற நேரத்தில் ஏழைகளை கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஆரம்பத்திலையும் நான் சில வெப்சைட்லையும் பேஸ்புக்லையும் பேசியிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அந்த இறைச்சிகளை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் நான் உதவியை அறுத்துட்டேன், உடனே அறுத்து கொடுத்திடணும், கடமையை முடிச்சிடணும் என்று பங்கு வைக்காம அந்த 3ல் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும். அந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு வார ஏழைகள் இருக்கிறாங்களே, ஒவ்வொரு ஊர்ல இருந்து வாராங்க. ஒரு ஆளுக்கு 70 கிலோ 80 கிலோ ஒரு ஆளுக்கு கிடைக்குது. அவருக்கு அதை வச்சு கொள்ளலாம். அதை போய் அரை விலையில ஒரு ஹோட்டலுக்கு போய் வித்துட்டு போறாங்க. வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு விஷயத்தை நேரம் போகுதா, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. நேரத்தை கொஞ்சம் தியாகம் செய்யுங்க. எல்லாரும் நோம்போட தான் இருக்கிறோம். வாலிபர்கள் தயாராகுங்க. ஒரு ஊர்ல ஒரு வாலிப கூட்டம் செய்து எப்படி தெரியுமா? 45 பள்ளி இருக்கு அந்த ஊர்ல. அந்த 45 பள்ளியிலையும் யார் யார் ஏழை, யார் யார் விதவை, யார் யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த விஷயத்தை லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதான் சொசைட்டி. சொசைட்டி என்றா கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு அல்ல சொசைட்டி. விளையாட்டு கழகம் என்றா வெறும் விளையாட்டு மட்டும்தான் என்று இல்ல. ஆர்சிபி வந்துட்டோம் என்று நான் ஒரு கடையில் இருக்க கூட 12,000 ரூபாய்க்கு ஒரு வடி வாங்கிட்டு போய் சொல்றாரு. நம்மள வாலிபர்கள் நிலைமை. அங்க இருக்கிற வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? அந்த உதுஹியாவுடைய தினம் இருக்குது. அந்த பெருநாளுடைய தினத்தில யார் யாரும் உலகியா இருக்கிறாங்களோ அவங்க 7 பங்கு போய் அந்த வாலிபர் செட்டை கொடுக்கறாங்க. அந்த வாலிபர்கள் அந்த 45 பள்ளியில லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. யார் யாரு ஏழண்டு அந்த ஏழையை சந்திச்சு அந்த பாரசில கொடுத்துட்டு வராங்க. அவங்க துவா செய்யறாங்க. உருவாக்குவோம் வாருங்கள். உலமாக்கள் உங்களுக்கு பின்னர் இருப்பார்கள். நீங்கள் முன் வந்தால் அடுத்த வருடம் இதை செய்யலாம். இந்த வருடம் செய்யலாம்.
நீங்க வாலிபர்கள் முன் வந்த ஹசரத், இதை நாங்க செய்கிறோம். பிரிவினையை மறப்போம், வேற்றுமைகளை களைவோம். கலந்து விட்டு வாலிபர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். உங்களுக்கு முன்னால் உலமாக்கள் இருப்பார்கள் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். அதே போல அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் வருது. உன பள்ளி வாசல்ல இருக்கிற இமாம்களை கவனிச்சு கொள்ளுங்க. சென்ற நோம்புல சில பள்ளி வாசல்ல பிரச்சனை வந்துச்சு. சிலாக்கள் உள்ளம் கடும் மோசம். உலமாக்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கும் சம்பளத்தினால இருக்கிறாங்க, அவங்களும் தொழிற்காங்க, சம்பளம் இருக்காங்க, கட்ட எண்ணத்தில் இருக்கிறோம். நீங்க கொடுக்கிற 40,000 சம்பளத்துல உங்களோட காசையும் அவங்களுக்கு கொடுக்கிற காசையும் எடுத்து பாருங்க. உங்களுக்கு 5 பிள்ளை இருந்தா 5 பேர் குடும்பத்துல இருந்தா எவ்வளவு செலவு போகுது? அப்ப அவங்களுக்கு செலவு போறல, அவங்களுக்கு மண்ணு செலவா இறங்குது. அதனால தனவந்தர்கள் நீ உடமாக்களை கவனிச்சு கொள்ளுங்க, மோதின் மக்களை கவனிச்சு கொள்ளுங்க. மாஷா அல்லாஹ், சென்ற நோம்புல நாங்க இமாம் மோதின்கள விஷயத்தை பேசினோம். சில செல்வந்தர்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும், இமாம் மோதின்களை சந்திச்சு தனிப்பட்ட ரீதியில பணம் கொடுத்திருந்தீங்க, உங்களை ரஹ்மத் செய்வான் அல்லாஹ். அதே போல இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலையும் நாம் உலமாக்களையும் மோதின்மான்களையும் அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், அவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை ரஹ்மத் செய்வாயாக, எங்களை மக்ஃபிரத் செய்வாயாக. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்து வருவாயாக, உம்ராவுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்து வருவாயாக. ரப்பே, அந்த ஹஜ்ஜிக்கு சென்று யா அல்லாஹ் அந்த தவாப், சஈ, அரஃபா, முஸ்தலிஃபா, மீனா எல்லாத்தையும் நாங்கள் சந்திக்கணும் யா அல்லாஹ். நபியை சந்திக்கணும் யா அல்லாஹ். நபியுடைய ரவுதாவுக்கு போய் சலாம் சொல்லணும் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ். நாங்கள் நியத் வைக்கிறோம் யா அல்லாஹ், உறுதியாக நியத் வைக்கிறோம் யா அல்லாஹ். உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகணும் என்று நியத் வைக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் நியத்தை கபூல் செய்கிற யா அல்லாஹ். எங்களுடைய ஹஸானா குறைவாக இருந்தாலும் உன்னுடைய ஹஸானா